தெம்பு திராணி முதுகெலும்பு இருந்தால் பதில் சொல்லுங்கள் என எடப்பாடி பழனிசாமிக்கு முத்தரசன் சவால். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாநாடு கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முத்தரசன் பேசும்போது, எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நன்கு தெரியும். அவரிடம் முதிர்ச்சியான அரசியலை எதிர்பார்க்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்துவிட்டது, இருக்கும் இடமே தெரியவில்லை என்கிறார். மறுபக்கம் எங்களுக்கு ரத்தின கம்பளம் விரிப்போம் என்று கூட்டணிக்கு அழைக்கிறார். அவரின் அழைப்பை நாங்கள் நிராகரித்துவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய அரசியல் நிலைப்பாடுகளை ஆதரிக்கிறாரா? தேர்தல் ஜனநாயக முறைக்கு பாஜக அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் 40 என்கின்ற எண்ணிக்கையிலிருந்து 8 தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு முயல்கிறது. பாஜக ஆட்சியில் இல்லாத தமிழகம், கேரளா மாநிலங்களுக்கு இயற்கை பேரிடர் உள்ளிட்ட எதற்கும் மத்திய அரசு உரிய நிதி கொடுப்பதில்லை. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவற்றை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது. இதையெல்லாம் எடப்பாடி ஆதரிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சியை 13 மாதங்களில் கவிழ்த்தவர் ஜெயலலிதா. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அவர்கள் சொல்கிற இடத்தையெல்லாம் கையெழுத்திட்டார். அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தின் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா சொல்கிறார். நானும் ரவுடிதான் என்கிற வடிவேலு காமெடி போல எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி நம்பகமான தலைவர் இல்லை. அவருடன் கூட்டணி சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை. எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி ஏதேதோ பேசி திசை திருப்புகிறார். எங்கள் அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி, தெம்பு இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும் என்று கூறியுள்ளார். அதிமுக என்ற திராவிட கட்சி அழிவு பாதையில் உள்ளது. அவர்களாகவே பாலும் கிணற்றில் விழுந்துள்ளார்கள். அந்த கிணற்றில் எங்களையும் இழுக்க பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை நம்பி சசிகலா, OPS கதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.